ஓம் சாந்தி. 14/4/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தேவர் ஆக வேண்டும் என்றால் அமிர்தம் குடித்து பிறரையும் குடிக்க வையுங்கள். அமிர்தம் குடிப்பவரே உயர்ந்தவர் ஆகின்றார். கேள்வி: இந்த நேரம் சத்தியுக பிரஜைகள் எதன் ஆதாரத்தில் தயாராகிறார்கள்? யார் இந்த ஞானத்தின் பிரபாவத்திற்கு ஆளாவரோ, நன்றாக இருக்கிறது என்று சொல்லியும் படிப்பை படிப்பதில்லையோ, முயற்சி செய்வதில்லையோ, அவர் பிரஜையாவார். பிரபாவத்திற்கு ஆளாவது என்றால் பிரஜையாவது. சூரியவம்ச ராஜாராணி ஆவதற்கு முயற்சி தேவை. படிப்பின் மீது முழுமையாக கவனம் கொடுக்க வேண்டும். நினைவு செய்ய வைத்து கொண்டே இருந்தால் உயர்ந்த பதவி கிடைக்கும். பாடல்: நீ உறங்கி கழித்தாய் இரவை. ஓம் சாந்தி. நமது வாழ்வு வைரம் போல் இருந்தது, இப்போது சோழியைப் போல ஆகிவிட்டது என்ற பாடலை குழந்தைகள் கேட்டீர்கள். இது பொதுவான விஷயம். பாபா மிக எளிமையாக புரிய வைக்கின்றார். அதனால் ஒரு சிறு குழந்தை கூட புரிந்து கொள்ள முடியும். சத்யநாராயண கதை சொல்லும் பொழுது சின்ன சின்ன குழந்தைகளும் அமர்கிறார்கள். ஆனால் அந்த சத்சங்கங்கள் போன்றவற்றில் என்ன சொன்னாலும் அவை அனைத்தும் கதைகளே. கதை ஒன்றும் ஞானமில்லை. அவை மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கதைகள். கீதையின் கதை, ராமாயண கதை என விதவிதமான சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அந்த கதைகளை அமர்ந்து சொல்கிறார்கள். அவை அனைத்தும் கதைகளே. அது வெறும் காது ரசனைக்காக கேட்குறாங்களே தவிர அதிலிருந்து எந்த படிப்பினையும் எடுக்கிறதில்லை, அதனுடைய அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. கதைகளால் ஏதாவது நன்மை ஏற்படுமா என்ன? இது சத்யநாராயண கதை, அதாவது நரனிலிருந்து நாராயணனாகும் உண்மை கதை. இதை கேட்பதால் நீங்கள் நரனிலிருந்து நாராயணராகின்றீர்கள். இது அமர கதையாகவும் இருக்கிறது. வாருங்கள், உங்களுக்கு அமர கதை சொல்கின்றோம், அதனால் நீங்கள் அமர லோகத்திற்கு போக முடியும் என நீங்கள் அழைப்பிதழ் கொடுக்கின்றீர்கள். இருந்தும் ஒருவரும் புரிந்து கொள்வதில்லை. சாஸ்திரங்களின் கதைகளை கேட்டு வருகிறார்கள், அதனால் எதுவும் கிடைப்பதில்லை. சாமி தரிசனம் செய்துவிட்டு வருவோம், மகாத்மாவின் தரிசனம் செய்துவிட்டு வருவோம் என்று சொல்லி லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு போகின்றார்கள். இப்படி ஒரு பழக்கம் தொடர்ந்து இருந்து வருகின்றது. ரிஷி முனி போன்ற வாழ்ந்து சென்றவர்களுக்கு தலை வணங்கி வருகிறார்கள். படைப்போர் மற்றும் படைப்பின் கதை தெரியுமா என்று கேளுங்கள், அப்பொழுது தெரியாது என்று சொல்வார்கள். இந்த படைப்போர் மற்றும் படைப்பின் கதை மிகவும் சகஜம் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆ மற்றும் ஆ, அப்பா மற்றும் ஆஸ்தியின் கதை. கண்காட்சிக்கு யார் வருகிறார்களோ அவர்கள் கதையை நன்றாக கேட்கிறார்கள், ஆனால் பவித்திரமாவதில்லை. இந்த விகாரத்திற்கு போகும் வழக்கம் அனாதி என நினைக்கிறார்கள். சம்பூர்ண நிர்விகாரி என கோவிலுக்கு சென்று தேவி தேவருக்கு முன்னால் பாடுகின்றார்கள். பிறகு வெளியே வந்து விகாரத்திற்கு போவது அனாதியானது என்று சொல்கிறார்கள். இது இல்லாமல் உலகம் எப்படி நடக்கும்? லட்சுமி நாராயணர் போன்றோருக்கும் குழந்தைகள் இருந்தனதானே என்று கேட்கிறார்கள். அப்படி சொல்பவரிடம் என்ன சொல்வது? மனிதர்களை அவர்களோடு ஒப்பிட முடியாது. தேவர்களும் மனிதர்களே. அவர்கள் லட்சுமி நாராயணன் ராஜ்யத்தில் எவ்வளவு சுகமாக இருந்தார்கள். குழந்தைகள், உங்களுக்கு பாபா மிக எளிய விஷயங்களை சொல்கின்றார். உண்மையில் இங்கே பாரதத்தில்தான் சொர்க்கம் இருந்தது, லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருந்தது. சித்திரங்களும் இருக்கின்றன. சத்தியுகத்தில் அவர்களின் ராஜ்யமே இருந்தது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அங்கே யாரும் துக்கத்தில் இல்லை. சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தனர். அவர்களுக்கு மிகப்பெரிய கோவில்களும் கட்டப்பட்டு இருந்தன. அவர்கள் வாழ்ந்து 5000 வருடங்கள் ஆகின்றன. இப்பொழுது அவர்கள் இல்லை. இப்பொழுது கலியுகத்தின் கடைசி நேரமாக இருக்கின்றது. மனிதர்கள் தமக்குள் சண்டை சச்சரவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். பகவான் நிர்வாணதாமத்தில் மேலேயே இருக்கின்றார். உண்மையில் ஆத்மாக்கள் நாமும் அங்கே இருக்கின்றோம். இங்கே பாகத்தை நடிக்க வருகின்றோம். முதலில் நாம் இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யத்தில் இருந்தோம். அங்கே அதிக சுகம், ஆனந்தம் இருந்தது. பிறகு நமக்கு 84 பிறவிகள் எடுக்க வேண்டியிருந்தது. 84 பிறவிகளின் சக்கரம் என்று பாடவும் செய்கிறார்கள். நாம் சூரிய வம்சத்தில் 1250 வருடங்கள் ராஜ்யம் செய்தோம். அங்கே அளவற்ற சுகம் இருந்தது. சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தோம். தங்க வைர மாளிகைகள் இருந்தன. நாம் ராஜ்யம் செய்தோம். பிறகு 84 பிறவிகளில் வரவேண்டியிருந்தது. இந்த உலக வரலாறு புவியியலின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. அரைக்கல்பம் சுகம் இருந்தது. ராமராஜ்யத்தில் இருந்தோம்.
பிறகு மனிதர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போனது. சத்தியுகத்தில் 9 லட்சம் பேர் இருந்தனர். சத்தியுக கடைசியில் எண்ணிக்கை அதிகமாகி 9 லட்சத்திலிருந்து 2 கோடி ஆனது. பிறகு 12 பிறவிகள் திரேதாயுகத்தில் அதிக சுகத்தோடும் நிம்மதியோடும் இருந்தோம். ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது. பிறகு என்னவாயிற்று? ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. ராமராஜ்யத்தையும் ராவண ராஜ்யத்தையும் மிக எளிதாக புரிய வைப்பதை பாருங்கள். சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கும் இப்படி சொல்ல வேண்டும். பிறகு என்னவாயிற்று? மிகப்பெரிய தங்க வைர மாளிகைகள் நிலநடுக்கத்தில் உள்ளே சென்றன. பாரதவாசிகள் விகாரிகளாக மாறியதாலேயே நிலநடுக்கம் ஏற்பட்டது. பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. பவித்திரத்திலிருந்து அபவித்திரமானார்கள். தங்க இலங்கை உள்ளே சென்றது என்று சொல்கிறார்கள். கொஞ்சமாவது தப்பி இருக்கும் தானே. அதிலிருந்து பிறகு கோவில் போன்றவற்றை கட்டியிருப்பார்கள். பக்தி மார்க்கம் ஆரம்பமானது. மனிதர்கள் விகாரிகளாக மாற ஆரம்பித்தார்கள். பிறகு ராவண ராஜ்யம் நடந்ததால் ஆயுளும் குறைந்தது. நாம் நிர்விகாரி யோகியிலிருந்து விகாரி போகியானோம். ராஜா ராணியைப் போல பிரஜைகளும் விகாரிகளாக மாறினார்கள். இந்த கதை எவ்வளவு எளிதாக இருக்கின்றது. சின்ன சின்ன பெண் குழந்தைகள் இந்த கதையை சொன்னால் மிகப்பெரிய மனிதர்களின் தலை குனிந்துவிடும். இப்பொழுது தந்தை அமர்ந்து சொல்கின்றார், அவரே ஞானக்கடல் பதித்த பாவனர். நல்லது. துவாபரயுகத்தில் போகியாகி பதித்தமானார்கள். பிறகு மற்ற தர்மங்களும் ஆரம்பமாயின. அமிர்தத்தின் எந்த போதை இருந்ததோ அது முடிந்துவிட்டது. சண்டை சச்சரவு ஆரம்பமாயின. துவாபரயுகத்திலிருந்து நாம் தாழ்ந்து வந்தோம். கலியுகத்தில் நாம் இன்னும் விகாரியானோம். அனுமான் கணேசர் போன்றவரின் கற்சிலைகளை செய்து கொண்டே இருந்தோம். கல்புத்தியானதால் கற்களுக்கு பூஜை செய்ய ஆரம்பித்தோம். பகவான் கல்லிலும் மண்ணிலும் இருக்கின்றார் என நினைத்தோம். இப்படி செய்து செய்து பாரதத்தின் நிலை இப்படியானது. விஷத்தை விடுத்து அமிர்தம் குடித்து பவித்திரமாகுங்கள், ராஜ்யத்தை பெறுங்கள் என இப்பொழுது மீண்டும் தந்தை சொல்கின்றார். விஷத்தை விளக்கினால் நீங்கள் மீண்டும் மனிதிலிருந்து தேவராவீர்கள். இருந்தும் விஷத்தை விடுவதில்லை. விஷத்திற்காக எவ்வளவு அடிக்கின்றார்கள், தொல்லை கொடுக்கின்றார்கள். அதனால்தானே திரௌபதி புகார் செய்தார். அமிர்தம் குடிக்காமல் நாம் எப்படி தேவர்கள் ஆக முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சத்தியுகத்தில் ராவணன் இருப்பதே இல்லை. எதுவரை உயர்ந்தவராக மாறவில்லையோ அதுவரை சொர்க்கத்திற்கு வர முடியாது என தந்தை சொல்கின்றார். யார் உயர்ந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள் இப்பொழுது தாழ்ந்தவர்களாக மாறிவிட்டனர். பிறகு இப்பொழுது அமிர்தம் குடித்து உயர்ந்தவர்களாக மாற வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். கீதையை மறந்து விட்டீர்களா என்ன? கீதையை படைத்தது நான். கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டீர்கள். இந்த லட்சுமி நாராயணருக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தது யார்? நிச்சயம் பகவானை கொடுத்திருக்க வேண்டும். முந்தைய பிறவியில் பகவான் ராஜயோகத்தை கற்பித்தார். பிறகு கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டீர்கள். அதனால் புரிய வைக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். மிக எளிய கதை. தந்தைக்கு எவ்வளவு நேரம் பிடித்தது? அரை மணி நேரத்தில் இவ்வளவு சகஜமான விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே ஒரு சிறு கதையை மட்டும் அமர்ந்து ஒருவருக்கு புரிய வைங்கள் என்று தந்தை சொல்கின்றார். கையில் சித்திரம் இருக்க வேண்டும். சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணன் ராஜ்யம் நடந்தது. பிறகு திரேதாவில் ராமர் சீதையின் ராஜ்யம் நடந்தது. பிறகு துவாபரயுகத்தில் ராவண ராஜ்யம் வந்தது. எவ்வளவு எளிய கதை. உண்மையில் நாம் தேவர்களாக இருந்தோம். பிறகு சத்திரிய வைசிய சூத்திரரானோம். இப்பொழுது தம்மை தேவர்களாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இந்து என்று சொல்கிறார்கள். உயர்ந்த தர்மத்திலும் உயர்ந்த கர்மத்திலும் இருந்தவர்கள் தர்மம் கெட்டவர்களாக கர்மம் கெட்டவர்களாக மாறினார்கள். இப்படி சின்ன சின்ன பெண் குழந்தைகள் அமர்ந்து சொற்பொழிவாற்றினால் முழு சபையும் மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று கேட்பார்கள். பாபா அனைத்து சென்டர்களில் இருப்பவர்களுக்கும் சொல்கின்றார், இப்பொழுது இந்த பெரியவர்கள் கற்கவில்லை என்றால் சின்ன சின்ன குமாரிகளுக்கு கற்பியுங்கள். குமாரிகளுக்கு பெயரும் இருக்கிறது. டெல்லி பாம்பேயில் நல்ல நல்ல குமாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள். அவர்கள் எழுந்து நிற்க வேண்டும். எவ்வளவு வேலைகளை செய்ய முடியும்? ஒருவேளை குமாரிகள் எழுந்து நின்றால் பெயர் பிரசித்தமாகும். பணக்கார வீட்டை சேர்ந்தவர்கள் தைரியம் வைப்பது கடினம். செல்வத்தின் போதை இருக்கின்றது. வரதட்சணை போன்றவை கிடைத்தால் போதும். குமாரிகள் திருமணம் செய்து முகத்தை கருப்பாக்குகிறார்கள். பிறகு அனைவருக்கும் முன்னால் தலைவணங்க வேண்டி இருக்கின்றது. எனவே தந்தை எவ்வளவு எளிதாக புரிய வைக்கின்றார். ஆனால் தங்க புத்தி ஆக வேண்டும் என்ற எண்ணமே வருவதில்லை. யார் படிப்பதில்லையோ அவர்களும் இந்த காலத்தில் எம்பி எம்எல்ஏ போன்றோர் ஆகின்றார்கள். படிப்பால் என்னென்ன ஆகின்றார்கள்? இந்த படிப்பு மிகவும் சகஜமானது. பிறருக்கும் சென்று கற்பிக்க வேண்டும்.
ஆனால் ஸ்ரீமத் படி நடக்காததால் படிப்பதும் இல்லை. மிக நல்ல நல்ல குமாரிகள் இருக்கிறார்கள், ஆனால் தனது போதை ஏறிய நிலையில் இருக்கிறார்கள். கொஞ்சம் வேலை செய்தாலும் தான் அதிக வேலை செய்ததாக நினைக்கிறார்கள். இப்பொழுது இன்னும் அதிக வேலை செய்ய வேண்டி இருக்கின்றது. இந்த காலத்தில் குமாரிகள் பேஷனிலேயே இருக்கிறார்கள். அங்கே இயற்கை அழகு இருக்கும், இங்கே எவ்வளவு செயற்கை அலங்காரம் செய்கிறார்கள். வெறும் முடியை நேர்த்தி செய்யவே எவ்வளவு செலவழிக்கிறார்கள். இதுதான் மாயாவின் ஜொலிப்பு என்றார் பாபா. மாயா ராவண ராஜ்யத்தின் வீழ்ச்சி, பிறகு ராமராஜ்யத்தின் எழுச்சி. இப்பொழுது ராமராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. எனினும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் என்னவாவீர்கள்? ஒருவேளை படிக்கவில்லை என்றால் அங்கே சென்று அற்ப பைசாவின் பிரஜையாவீர்கள். இந்த கால மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் அங்கே பிரஜைகளாக வருவார்கள். நல்லது நல்லது என்று சொல்லிவிட்டு செல்வந்தர்கள் தமது தொழிலிலேயே ஈடுபடுகிறார்கள். மிக நன்றாக பிரபாவத்திற்கு ஆளாகிறார்கள். பிறகு என்ன? கடைசியில் என்னவாகும்? அங்கே சென்று பிரஜைகளாவார்கள். பிரபாவத்திற்கு ஆளாவது என்றால் பிரஜையாவது. யார் முயற்சி செய்கிறாரோ அவர் ராமராஜ்யத்துக்கு வருவார். விளக்கம் மிக சகஜமாக இருக்கின்றது. இந்த கதையின் போதையில் ஒருவர் இருந்தாலும் படகு கரை சேர்ந்துவிடும். நாம் சாந்தி தாமத்திற்கு போவோம், பிறகு சுகதாமத்திற்கு வருவோம், அவ்வளவுதான். நினைவு செய்ய வைத்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுதே உயர்ந்த பதவி பெறுவீர்கள். படிப்பின் மீது கவனம் கொடுக்க வேண்டும். சித்திரங்கள் கைகளில் இருக்க வேண்டும். பாபா எப்பொழுது லட்சுமி நாராயணன் பூஜை செய்து வந்தாரோ அப்போது சட்டப்பையில் எப்பொழுதும் சித்திரம் இருந்தது. சிறிய சித்திரமும் இருக்கின்றது, லாக்கெட்டிலும் இருக்கிறது. அதை வைத்து புரிய வைக்க வேண்டும். இவர் பாபா, இவர் மூலமாக ஆசை கிடைக்கின்றது. இப்பொழுது பவித்திரமாகுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த மடல்களில் எவ்வளவு ஞானம் இருக்கின்றது, இதில் எல்லா ஞானமும் இருக்கின்றது. இதை வைத்து புரிய வைப்பது மிகவும் எளிது. நொடியில் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கிடைக்கின்றது. யார் புரிய வைத்தாலும் ஜீவன் முக்தி பதவிக்கு அதிகாரி ஆவார். மற்றபடி படிப்பின்படி உயர்ந்த பதவி பெறுவார். சொர்க்கத்திற்கு வருவார்கள். பின்னால் வந்தாலும் சரிதானே. எண்ணிக்கை பெருக வேண்டும். தேவி தேவர் தர்மம் உயர்ந்தது, அதுவும் உருவாகும் தானே. பிரஜைகள் லட்சக்கணக்கில் உருவாவார்கள். சூரியவம்சியாவதில் முயற்சி இருக்கின்றது. சேவை செய்பவர்களே நல்ல பதவி பெறுவார்கள். தாதி பேர்லாம் பாபா சொல்கிறாங்க. குமாரக்கா, ஜனக் தாதி போன்றவர்களுடைய பெயர்கள்லாம் பிரசித்தமாக இருக்குது. அவங்க நல்லா சென்டரை பராமரிக்கிறாங்க. அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. கெட்டதை பார்க்காதீர்கள், கெட்டதை பேசாதீர்கள் என்று தந்தை சொல்கின்றார். இருந்தும் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் அங்கே சென்று என்னவாவார்கள்? இத்தனை எளிய சேவை கூட செய்வதில்லை. சின்ன சின்ன குமாரிகளும் இதை புரிய வைக்க முடியும், சொல்ல முடியும். குரங்கு படையும் பிரசித்தமாக இருக்கின்றது. ராவணனின் சிறையில் சிக்கியிருக்கும் சீதைகளை விடுவிக்க வேண்டும். என்னென்ன கதைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் ஒருவர் சொற்பொழிவாற்ற வேண்டும். மற்றபடி இன்னாருக்கு மிகுந்த பிரபாவம் ஏற்பட்டது என்று மட்டும் சொல்கிறார்கள். நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என கேளுங்கள். இவர்களின் ஞானம் மிக நன்றாக இருக்கிறது என பிறருக்கு மட்டும் சொல்வார்கள். தான் எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. இதனால் என்ன லாபம்ன்றார் பாப்பா. தாரணைக்கான முக்கிய சார ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தங்கப்புத்தி உடையவராக மாற படிப்பில் முழுமையாக கவனம் கொடுக்க வேண்டும். ஸ்ரீமத் படி படிக்கவும் பிறருக்கு கற்பிக்கவும் வேண்டும். எல்லைக்குட்பட்ட செல்வத்தின் போதை, ஃபேஷன் போன்றவற்றை விட்டுவிட்டு எல்லையற்ற சேவையில் ஈடுபட வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, கெட்டதை கேட்காதே, கெட்டதை பார்க்காதே. எந்த வீண் வேலையும் செய்யக்கூடாது, யார் மீதும் பிரபாவப்படக்கூடாது. அனைவருக்கும் சத்யநாராயணின் சிறிய கதையை சொல்ல வேண்டும். வரதானம் கொடுக்குறாங்க பாபா. புதிய வாழ்வின் நினைவால் கர்மேந்திரங்களை வெற்றி பெறும் இறந்து பிறந்தவர் ஆகுங்க. எந்த குழந்தை முழுமையாக இறந்து பிறந்தவரோ அவருக்கு கர்மேந்திரங்களின் கவர்ச்சி ஏற்பட முடியாது. இறந்து பிறந்தவர் என்றால் எல்லா விதங்களிலும் இறந்து விட்டீர்கள். பழைய ஆயுள் முடிந்தது. எப்பொழுது புதிய பிறவி ஏற்படுமோ அப்போது புதிய பிறவியில் கர்மேந்திரங்களுக்கு எப்படி வசமாக முடியும்? பிரம்மகுமார் குமாரியின் புதிய வாழ்வில் கர்மேந்திரங்களுக்கு வசமாவது என்றால் என்ன என்ற ஞானத்தையும் கடந்து இருக்க வேண்டும். சூத்திர சகவாசம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதாவது சமஸ்காரம் இவங்க சிக்கக்கூடாதுன்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாங்க பாபா. அமிர்த வேளையில் உள்ளத்தில் பரமாத்ம சிநேகத்தை உள்ளடக்குங்கள். அப்போது வேறு எந்த அன்பும் கவர்ச்சிக்க செய்ய முடியும் என்றார் பாபா. அவ்வியக்த சைகை மகானாவதற்கு இனிமை மற்றும் பணிவின் குணங்களை தாரணை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.